வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான மொறுமொறுப்பான இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த முறுக்கு நம்ம 2 பொருள் வச்சுட்டு ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். லீவ் நாளில் பசங்க எதனா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா டக்குன்னு இது போல் செய்து கொடுத்துர்லாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டான மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு, இடியப்ப மாவு எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவு கடலை மாவு எடுத்துப்போம். ஜீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், பிஞ்ச் ஆஃப் சமையல் சோடா எடுத்துப்போம். நெய் ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு எடுத்துப்போம். உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த அரிசி மாவு கூடவே இந்த கடலை மாவு அதையும் போட்டுட்டு எடுத்து வச்சுருவாங்க. இப்போ இதில் கொஞ்சம் பொருளாக மிக்ஸ் பண்ணி போடுவோம். இந்த பிஞ்ச் ஆஃப் சமையல் சோடா, 1 ஸ்பூன் அளவு உப்பு, நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையில் நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணி இந்த கலவையை நம்ம இந்த மாவில் அப்படியே ஊற்றிடுவோங்க. ஊற்றிட்டு நம்ம இப்போ பெருங்காயத்தூள், ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த மாவோட இதெல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எள்ளும் சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி ஊற்றாமல் முதல்ல பிசைஞ்சுப்போங்க. எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கலந்துக்கலாம். உப்பு, பெருங்காயத்தூள், எள்ளு இப்போ போட்ட இந்த பொருளை எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது போல் முதல்ல கலந்துக்கலாங்க. கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுருவோங்க. இப்போ இதை போல் உருட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ முறுக்கு பிழிகிற இந்த நாழி எடுத்துகிட்டு நம்ம உள்ளே எல்லாம் எண்ணெய் தடவிக்கலாங்க. ஒரு கண் உள்ள ஸ்டாரு, அந்த ஸ்டாரை தட்டு அச்சு அதில் போட்டுட்டு நம்ம அதை டைட் பண்ணிவிட்டு பெரிய லெமன் சைஸில் உருண்டை எடுத்துருவோங்க. எடுத்துகிட்டு இந்த குழலுக்குள்ளே அப்படியே போட்டுருவோம். இப்போ ஜல்லிக்கரண்டி, தோசை திருப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்படி மேலே அப்படி தடவிக்கலாங்க. தடவிட்டு அப்படியே பிழிஞ்சிடலாம். சின்ன சின்ன முறுக்கு அழகாக பிழியலாம். சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சின்னதாக அப்படி கூட பிழிஞ்சிடலாங்க. நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் இது ஒரு 3 இல்லை 4 நாளாக போட்டு பொரித்து எடுத்துருவோம். ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. அருமையான இந்த நெய் முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அரிசி மாவும் கடலை மாவும் மட்டும் இருந்தால் போதுங்க. டக்குன்னு இது போல் ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் பசங்களுக்கு இதை போல் செய்து கொடுக்கலாம். இதில் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா மாவு தான் சேர்த்தேங்க. சமையல் சோடா சேர்த்துருந்தேன். 2 பக்கம் எல்லாம் நல்லா செவந்த பிறகு இந்த ஓசையெல்லாம் சத்தம்லாம் அப்படி அடங்கின பிறகு எண்ணெயை வடிய விட்டுட்டு எடுத்து வச்சிடுவோம். பொறுமையாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. டேஸ்டான இந்த முறுக்கு, நெய் முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக அருமையாக இருக்குங்க. இந்த முறுக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.